எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் பொதுத்தமிழ் பகுதி 19க்கான காணொளி. முதல் கேள்வி, பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான உவமையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான உவமையை தேர்ந்தெடுத்து எழுதுக. காத்திருந்து ஏமாந்து போவது, இது சரியான விடை. இலவு காத்த கிளி போல. அடுத்தது, தீண்டிற்று என்ற வினைமுற்று சொல்லின் வேர் சொல் தீண்டு. 2 அடி முதல் 12 அடி வரை வரும் பா. 2 அடி முதல் 12 அடி வரை வரும் பா வெண்பா. அடுத்தது, வாட்ஸ்அப் என்ற சொல் பார்க்கவும் கேட்கவும் படிக்கவுமான மின்னஞ்சல் குறுஞ்செய்தி வசதியை முனைவர் மா ராசேந்திரன் டேஸ் என மொழிபெயர்த்துள்ளார். இதுக்கு சரியான விடை கட்செவி அஞ்சல். கட்செவி அஞ்சல். அடுத்தது, ஒற்றளபடையில் அளபெடுக்கும் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை. ஒற்றளபடையில் அளபெடுக்கும் மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை 11. அடுத்தது, சரியான விடையை தேர்வு செய்க. இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழை வளர்த்தல் வேண்டும். அடுத்தது, கூம்பு என்பது வடிவ பண்பு பெயர் ஆகும். அடுத்தது, ஆற்றுவார் அசைபிரித்து காட்டுதலில் சரியான விடையை தேர்ந்தெடு. ஆட்கூட்டல் ருவார். அடுத்தது, கீழ்காணும் சொற்களுள் குற்றியலுகரம் அல்லாத சொல்லை தேர்ந்தெடு. இது சரியான விடை உண்ணு. அடுத்து, பொருள்கோள் வகைகளின் எண்ணிக்கை 8. அடுத்தது, அன்னபூரணி எனும் புதின ஆசிரியர். அன்னபூரணி எனும் புதின ஆசிரியர் கா சச்சிதானந்தன். கா சச்சிதானந்தன். அடுத்து, பொறுத்துக. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. தமிழ் இயக்கம் பாரதிதாசன். சீட்டுக்கவி பாரதியார். சேக்கிலார் பிள்ளை தமிழ் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. சூளாமணி தோளாமொழி தேவர். அடுத்து, மீண்டும் பொறுத்துக. நூல்களும் புலவர்களும். பெரிய புராணம் சேக்கிலார். ராமாயணம் கம்பர். சீராபுராணம் உமரப்புலவர். சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். அடுத்து 13, 14 மீண்டும் பொறுத்துக. இது அதே மாதிரிதான். நூல்களும் அதற்குரிய ஆசிரியர்களும். சரியான விடை ஆப்ஷன் ஏ. வீரகாவியம் முடியரசன். இயேசுகாவியம் கண்ணதாசன். ஒளிப்பறவை சிற்பி பாலசுப்ரமணியம். சஹாராவை தாண்டாத ஒட்டகங்கள் நா காமராசன். வீரகாவியம் முடியரசன், இயேசுகாவியம் கண்ணதாசன், ஒளிப்பறவை சிற்பி பாலசுப்ரமணியம், சஹாராவை தாண்டாத ஒட்டகங்கள் நா காமராசன். அடுத்தது, எச்சிஏ கிருட்டினாருக்கு இலக்கணம் கற்பித்த ஆசிரியரின் பெயர். இதுக்கு சரியான விடை மாணிக்க வாசக தேவர். மாணிக்க வாசக தேவர். அடுத்து, சூடாமணி நிகண்டு ஆசிரியர் வீரமண்டல புருடர். அடுத்து, மொழிகளின் காட்சி சாலை இந்தியா இக்கூற்று யாருடையது? மொழிகளின் காட்சி சாலை இந்தியா என்று கூறியவர் பேராசிரியர் கா சா அகத்தியலிங்கம். பேராசிரியர் சா அகத்தியலிங்கம். அடுத்து, பொறுத்துக. மீண்டும், மூதுரை ஔவையார். வெற்றி வேர்க்கை அதிவீர ராமபாண்டியர். நன்னெறி சிவப்பிரகாசர். அறநெறிச்சாரம் முனைப்பாடியார். அடுத்து, மத்தவிலாசம் எனும் நாடக நூலை எழுதியவர் மகேந்திரவர்மன். மத்தவிலாசம் எனும் நாடக நூலை எழுதியவர் மகேந்திரவர்மன். அடுத்து,
பாரதிதாசனின் நூல்களில் பொருந்தாத நூல். பாரதிதாசனின் நூல்களில் பொருந்தாத நூல் கல்லோ காவியமோ. கல்லோ காவியமோ. அடுத்து ஈன்று புறந்தருதல் என் தலைக்கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே எனும் பாடலடிகள் இடம்பெற்ற நூல். ஈன்று புறந்தருதல் என் தலைக்கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே எனும் பாடலடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. அடுத்து மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுபவை 8 தொகையும் 10 பாட்டும். அடுத்தது ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டிய அரசன் 2ஆம் ராசராசன். ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டிய அரசன் 2ஆம் ராசராசன். அடுத்தது 24வது கேள்வி. பறவைகள் இடம் விட்டு இடம்பெயர்வதை வலசை போதல் என்பர். பறவைகள் இடம் விட்டு இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். அடுத்து சிறுபஞ்ச மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? சிறுபஞ்ச மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? இது சரியான விடை 97. 97. அடுத்து நவ்வி எனும் சொல்லின் பொருள் மான். அடுத்தது தமிழில் காணும் முதல் சித்தர் திருமூலர். அடுத்து பொறுத்துக. வண்டு முரளும். அடுத்து புறா குணுரும். பூனை சீரும். குரங்கு அளப்பும். இது சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்து தென்னாப்பிரிக்கா நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீரத்தமிழ் மங்கை. தென்னாப்பிரிக்க நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீரத்தமிழ் மங்கை தில்லையாடி வள்ளியம்மை. தில்லையாடி வள்ளியம்மை. அடுத்து மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை. மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை 30. அடுத்தது பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி. சரியான விடை வளையாபதி. ஏன்னா மீதி 3 பார்த்தீங்கன்னா ஐஞ்சிறுங்காப்பியங்கள். யசோதர காவியம், நாககுமார காவியம், உதயகுமார காவியம், இதெல்லாம் ஐஞ்சிறுங்காப்பியங்கள். இந்த வளையாபதி மட்டும் ஐம்பெருங்காப்பியங்கள். ஐம்பெருங்காப்பியங்கள் என்னென்னது? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி ஆகிய 5ம் ஐம்பெரும் காப்பியங்கள் ஆகும். அடுத்தது செல்வத்து பயனே ஈதல் எனும் தொடர் இடம்பெற்ற நூல் புறநானூறு. அடுத்தது தேவார மூவர் எனப்படுவோர். தேவார மூவர் எனப்படுவோர் யார்? சம்பந்தர், அப்பர், சுந்தரர். சம்பந்தர், அப்பர், சுந்தரர். அடுத்து ஊக்கம் உடையான் ஒடுக்கம் எதை போன்றது? ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பின்வாங்கி நிற்கும் ஆடு போன்றது. அடுத்து தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என போற்றப்படும் நூல் திருக்குறள். இந்த மாதிரியான முக்கிய குறிப்புகள்லாம் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என போற்றப்படும் நூல் திருக்குறள். அடுத்தது ஞாலத்தின் மானப்பெரிது. ஞாலத்தின் மானப்பெரிது என்பது தகுந்த நேரத்தில் செய்யப்படும் உதவி. தகுந்த நேரத்தில் செய்யப்படும் உதவி. அடுத்து பரணிக்கோர் ஜெயங்கொண்டான் என்று கலிங்கத்து பரணியை இயற்றிய புலவரை புகழ்ந்தவர் பலப்பட்டடை சொக்கநாதர். பலப்பட்டடை சொக்கநாதர். அடுத்தது உலா எனும் சிற்றிலக்கியம் பாடப்பெறும் பாவகை. உலா எனும் சிற்றிலக்கியம் பாடப்பெறும் பாவகை கலிவெண்பா. கலிவெண்பா. அடுத்தது பிறமொழி சொற்களை நீக்கி தூய தமிழில் உள்ளதை எழுதுக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. நீதான் என் நெருங்கிய நண்பன் என கூறி மகிழ்ச்சி அடைந்தான். அடுத்து பருப்பு உள்ளதா? இது எவ்வகை வினா? குழல் வினா. அடுத்து அகர வரிசையில் அமைக்கப்பட்டதை எழுதுக. இது சரியான விடை ஆப்ஷன் டி. பட்டு, பாட்டு, பையன், பௌவம். அடுத்து பொறுத்துக.
இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. வினை பயன் வினையுங்காலை உயிர்கட்கு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. 3 ஆப்ஷன் 3. மன பேரின்பமும் கவலையும் வாட்டும். அடுத்தது மக்கள் தேவர் பிரம்மர் நரகர் விலங்கு பேய் என்று அழகில் பல்லுயிர் அறுவகை தாகும். அடுத்தது தீவினை என்பது 10 வகை குற்றங்களின் பயன். நல்வினை என்பது 10 நீங்கி தானம் சீலம் தாங்குவது. அடுத்து வருவையாகிய சின்னாள் வாழாலாதல். நற்றிணை பாடலில் சின்னாள் என்பது சில நாள். அடுத்து திணையுடன் உரிய பொருளை பொருத்துக. இது சரியான விடை ஆப்ஷன் பி. குறிஞ்சி புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். முல்லை இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். மருதம் ஊடலும் ஊடல் நிமித்தமும். நெய்தல் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். அடுத்து ஐ எனும் சொல்லின் பொருள் தலைவன். அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதுக்கு சரியான விடை சங்கு சீப்பு சைதை சொல். அடுத்து காய்கனி இதில் அமைந்துள்ள தொகைநிலை தொடரை கண்டறிக. உம்மை தொகை. அடுத்து 48. நாட்கரணம் சரியாக பிரிக்கப்பட்டிருப்பது எது? 4 கூட்டல் கரணம். அடுத்தது அளவில் சனம் உளமனைய குளம் நிறைந்த வளமருவும் தொடரில் அடிக்கோடிட்ட எழுத்துக்கள் குறிக்கும் தொடை எதுகை தொடை. அடுத்தது திருக்குறளை இயற்றியவர் யார் என ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது. சரியான விடை அறிவினா. அறிவினா. அடுத்தது திருச்செந்திக் கலம்பகம் எனும் நூலை இயற்றியவர் ஈசான தேசிகர். ஈசான தேசிகர். அடுத்தது ஆசிரியரும் ஆசிரியனுடைய சிறப்பு பெயர்கள். சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை. வசனநடை வள்ளலார் ஆறுமுக நாவலர். தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார். தண்டமிழ் ஆசான் சாத்தனார். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்து 53வது கேள்வி. மீண்டும் பொறுத்துக. நூல்களும் ஆசிரியர்களும். தொன்னூல் விளக்கம் வீரமா முனிவர். நாலடியார் சமண முனிவர்கள். திருவேங்கட அந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். மதுரை கலம்பகம் குமரகுருபரர். அடுத்து மறுபடியும் பொறுத்துக. புத்தக சாலை பாரதிதாசன். தீக்குச்சிகள் அப்துல் ரஹ்மான். சிக்கனம் சுரதா. காடு வாணிதாசன். அடுத்து கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்பதனை கூறும் நூல். கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்பதனை கூறும் நூல் புறநானூறு. அடுத்து சீடைக்காக சிலேட்டு பணயம். முறுக்குக்காக மோதிரம் பணயம். காப்பிக்காக கடுக்கன் பணயம். இப்பாடலின் ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அடுத்து திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் சத்திய வேத கீர்த்தனைகள். மீதி 3 பாருங்க. முருகன் அல்லது அழகு, நாயன்மார் வரலாறு, தமிழ்நாடும் நம்மாழ்வாரும். இவை 3 நூல்களையும் திருவி கல்யாண சுந்தரனாரின் நூல்கள். அடுத்தது குறிஞ்சிப்பாட்டு எனும் நூலை இயற்றியவர் பாரதிதாசன். குறிஞ்சிப்பாட்டு எனும் நூலை இயற்றியவர் பாரதிதாசன். அடுத்தது வீரசோழியம் எனும் இலக்கண நூலை இயற்றியவர் புத்த மித்திரர். அடுத்தது நெஞ்சாற்றுப்படை எனும் அழைக்கப்படும் நூல். நெஞ்சாற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் முல்லைப்பாட்டு. அடுத்தது தமிழகத்தை 72 பாளையங்களாக பிரித்து ஆண்டவர்கள் நாயக்கர்கள். அடுத்தது நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் என ஓவியருக்கு இலக்கண உரை வகுத்தவர்.
நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் என ஓவியருக்கு இலக்கண உரை வகுத்தவர் நச்சினார் கிணியர். அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடு. கீழ் உள்ளவற்றுள் தமிழ்நாட்டில் பறவைகள் புகலிடங்களுள் ஒன்று வடுவூர். அடுத்தது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் பட்டப்பெயர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் பட்டப்பெயர் மக்கள் கவிஞர். அடுத்தது தேம்பாவணியில் வளன் எனும் பெயர் சொல்லால் குறிக்கப்படுபவர் சூசை மாமுனிவர். சூசை மாமுனிவர். அடுத்தது நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்தது பேராய கட்சியிலிருந்து அதாவது காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய பின் தந்தை பெரியார் தம்மை இணைத்துக் கொண்ட கட்சி அதாவது இயக்கம் நீதி கட்சி. அடுத்தது கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் யாருடைய நாணாசிரியர்? கோடக சுந்தர சுவாமிகள் யாருடைய நாணாசிரியர்? இது சரியான விடை பே சுந்தரம் பிள்ளை. அடுத்தது புத்த பிரானின் பாதத்தில் எத்தனை சக்கர ரேகை உண்டு? இதுக்கு சரியான விடை 1000. அடுத்தது களையாத துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இதுவென சொல். இதுவென் கொள் மதுரை மக்கள். அடுத்தது நெடுந்தேர் ஊர்மதி வளவ இந்த அகநானூர் அடியில் உள்ள வளவ என்பதன் பொருள் தேர்ப்பாகன். அடுத்தது தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இதுக்கு சரியான விடை தீப்புண் ஆறும் நாப்புண் ஆறாது. அடுத்து நேயர் விருப்பம் விலங்குகள் இல்லாத கவிதை ஆகிய நூல்களை இயற்றியவர் அப்துல் ரஹ்மான். அடுத்தது பீலிபை சாகாடும் என்பதில் சாகாடு என்ற சொல்லின் பொருள் வண்டி. அடுத்து தமிழ் நாடக கலைக்கு ஓர் பெர்னாட் ஷா அறிஞர் அண்ணா. பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்ற கவிஞர் வாணிதாசன். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே பாரதிதாசன். அடுத்தது பொருந்தாத இணையை குறிப்பிடுக பரிபாடல் 10 பாட்டு. வள்ளை என்பது உலக்கை பாட்டு. அடுத்து பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அறுவை வீதி ஆடைகள் விற்கும் கடை வீதி. கூல வீதி தானிய கடை வீதி. பொன் வீதி பொற்கடை வீதி. மல்லர் வீதி மல்லர் வாழும் வீதி. அடுத்தது இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் பொதுத்தமிழ் பகுதி 19க்கான காணொளி. இந்த காணொலியில் மொத்தம் 80 வினாக்கள் விடைகளுடன் தொகுக்கப்பட்டுள்ளன. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் பொதுத்தமிழ் பகுதி 19க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி. அதாவது இந்த காணொலி வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 அதே மாதிரி குரூப் 2ல சில திருக்குறள் கேள்விகள்லாம் இருக்குது. அதே மாதிரி இலக்கண குறிப்பு அமைந்துள்ளது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில மொழிபெயர்ப்பு வினாக்களும் உள்ளன. இதெல்லாம் வந்து குரூப் 2ல சிலபஸா இருக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மற்ற அதாவது பிஜிடிஆர்பி அதில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கேள்விகள்ல வரக்கூடியது. அதே மாதிரி டெட் எக்ஸாம் டீச்சிங் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல தமிழ் பாடத்துல வந்து இந்த பொதுத்தமிழ் கேள்விகள் வந்து இடம்பெறும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மற்ற தொல்பொருள் ஆராய்ச்சி தொல்லியல் துறையில வந்து பாத்தீங்கன்னா தொல்லியல் துறை தேர்வுலையும் வந்து டிஎன்பிஎஸ்சில இருந்து கேட்கும்போது இந்த தமிழ் பாடங்கிறது ஒரு பாடம். அதனால வந்து இந்த காணொலி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால முழுசா பாருங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் பொதுத்தமிழ் பகுதி 19க்கான காணொலியை
நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.